சார் தொடர்ந்து அண்ணாமலை அதாவது முன்னாள் அமைச்சர்களையும் சரி உங்களையும் சரி கடுமையா விமர்சித்து வர்றாரு. சார் அது ஒண்ணுதானே, வேற என்ன செஞ்சிருக்காரு அவரு சொல்லு பார்க்கலாம். இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி, மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் தான். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு சொன்னா எங்களுக்கெல்லாம் எந்த பின்புலம் இல்லை. ஒரு கிளைச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பிலிருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம். எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம். கட்சிக்கு பொதுச்செயலாளர் வந்து எடுத்த உடனே வந்துடல. 52 ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் நன்றாக தெரியும், கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி. ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியிலும் வரல. எங்க வந்திருக்காரு? மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டா சொல்லல. என்ன செஞ்சிருக்கார் அவர்? இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக? இன்றைக்கு கூட இன்றைக்கு இந்த மாநில அரசாங்கம் சரி, இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியா இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற போது குரல் கொடுக்கிறோம். எதுவுமே இல்லையே. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார். அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் எண்ணமா எனக்கு தெரிய வருகிறது. இப்ப கூட மெட்ரோ திட்டம் தொடர்பான தகவல் உரிமை திட்டத்துல தகவல் உரிமை இதுல கூட்ட போது வெகு சொப்பமான நிதியை தான் தமிழக அரசுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது. தமிழ்நாட்டுடைய மக்களை, தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல. மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் 2ஆம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டது. அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து அடிக்கல் நாட்டினோம். அந்த பணி வேகமாக நடந்துட்டு இருந்தது. அதுக்கு தேவையான நிதி கூட ஒதுக்கலையே. இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி வழங்க மறுப்பது ஒரு ஓர வஞ்சனையாக தான் பார்க்கப்படுகிறது. சார், இப்ப தமிழக அரசு செலுத்தக்கூடிய அந்த அதாவது மொத்த வழியில ₹1 26 காசு தான் நம்ம திருப்பி கொடுக்குறாங்கன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க? அது ஏற்கனவே இருந்திருக்குது, இப்போ இல்ல. ஆரம்பத்திலிருந்து இப்படித்தாங்க இருக்குது. இனிமே திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் இப்படி கொடுத்தாலும் கொடுக்கல. புரியுதா? இவர்கள் மத்தியிலே ஆட்சி இருக்கும்போது அப்படித்தான் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது இப்படித்தான் அந்த வரி பகிர்வுல நமக்கு கிடைக்க வேண்டிய வரியெல்லாம் குறைச்சு தான் கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தது. அப்ப என்ன நிதி அதிகமாக வாங்கிட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காம நாங்கள் தனிச்சு போட்டிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க, நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும், நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும், சுயமாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தனிச்சே நின்றோம். ஏன்னா தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டா கூட்டணி தர்மம் என்ற ஒரு பேர் வந்துருது. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இந்த தடவை தனிச்சு போட்டிவிட்டோம். யார் ஆட்சிக்கு மத்தியில் வர என்பது கிடையாது, யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வார் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மும் சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும். இல்லைன்னா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது. அதை பல காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம். நீங்களே கூட சொல்லிருக்கீங்க, மத்திய அரசோட ஒரு சுமூகமான உறவு இருந்தாதான் நம்ம நிதியை பெற. இப்போ நான் அப்பதான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்யறாங்களோ அவர்கள் ஆதரிப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தீங்கிழைக்கின்றார்களோ, யார் பாதகமாக நடந்தார்களோ அவர்களை எதிர்ப்போம். அதுதான் நான் இப்போ சுட்டி காட்டுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.